ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும். வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு வைத்த மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து முடிவெடுப்போம் என்று இபிஎஸ்ஐ மறைமுகமாக எச்சரித்து அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினர். இது தொடர்பாக திண்டுக்கல்லில் அவசர ஆலோசனை மேற்கொண்ட இபிஎஸ் செங்கோட்டையன் கெடு விதித்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே அதிமுகவின் அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி அதிரடி காட்டினார். மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 7 பேரது பதவிகளும் பறிக்கப்பட்டது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்ற சுப்பிரமணியன், நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தேவராஜ், அத்தானி பேரூராட்சி கழக செயலாளர் ரமேஷ், துணை செயலாளர் வேலு, மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக இபிஎஸ் அறிவித்தார். அதேபோல செங்கோட்டையனின் கருத்துக்கு வரவேற்பு கொடுத்து வாழ்த்து தெரிவித்த திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தெற்கு ஒன்றிய செயலாளரான சித்துராஜ் பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையனின் பொறுப்பு பறிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 3000 நிர்வாகிகள் தங்கள் கட்சி பதவிகளில் இருந்து விலகுவதாக கூறி இபிஎஸ்ஸிற்கு கடிதம் அனுப்பி வருகின்றனர். கட்சி ஒன்றுபட்டால் பதவியில் நீடிப்போம் என அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். செங்கோட்டையன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட தம்பி என்ற சுப்பிரமணியன், பொறுப்புகள் தேவையில்லை, மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதே தங்களின் எண்ணம், அதற்காக செங்கோட்டையன் வழியில் பயணிப்போம் என்றார். செங்கோட்டையன் பதவி நீக்கத்தை கண்டித்து நம்பியூர் ஒன்றியத்தில் உள்ள 322 கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளனர். பொறுப்பு இருந்தா மட்டும் தேவையில்லை. நாங்க பொறுப்பே இல்லைனாலும் இந்த கட்சியில் தொடர்ந்து கழக பணி ஆற்றுவோம். 322 கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள் ஒரு 250 பேர் கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து மட்டும் ராஜினாமா செய்துவிட்டு கழக பணி தொடர்ந்து ஆற்றுவார்கள். இதேபோல நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஈஸ்வரமூர்த்தி தலைமை எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுவதாக கூறினார். தனது சேவை கட்சிக்கு வேண்டாம் என தலைமை நினைப்பதாக கூறிய அவர், செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்வோம் என ஆணித்தரமாக கூறினார். ஏற்கனவே அவங்க நீக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அவங்க பணி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் அவர் தானே, அவர் என்ன சொல்றாரோ அவர் தானே செய்யணும். செங்கோட்டையன் வீட்டின் முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த கோபிச்செட்டிப்பாளையம் நகர தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள், தலைவர் எவ்வழியோ அவ்வழியே தொண்டன் வழி என்றும் செங்கோட்டையன் பின்னால் எப்போதும் நிற்போம் என்றனர். எங்களுக்கு என்றும் சாதனை செம்மல் தான். நாங்கள் என்றும் KA செங்கோட்டையன் அவர்களுடைய வழியில் பயணிப்போம். தலைவர் எவ்வளியோ நாங்கள் அனைவரும் அவ்வழி. நன்றி. நாங்கள் கோபி நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நாங்கள் அனைவரும் தலைவருடைய சாதனை செம்மல் அவர்களுடைய பின்னால் தான் இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் அவருடைய வழியில் தான் பயணிப்போம். செங்கோட்டையனை சந்திக்க வாகனங்களில் கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என சொன்ன செங்கோட்டையனை பொறுப்பில் இருந்து இபிஎஸ் நீக்கியதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இபிஎஸ்ஐ கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான் என்றனர். எப்போதும் தாங்கள் செங்கோட்டையன் பக்கம்தான் என்ற அவர்கள் அதிமுக நிச்சயம் வெல்லும் என கூறி சென்றனர். எடப்பாடி வந்ததே எங்க தலைவர்னால தான் எடப்பாடி வந்திருக்கிறாங்க. எல்லாமே
இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவி நீக்கத்தை வரவேற்று பல்வேறு பகுதிகளில் இபிஎஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சேலம் அண்ணா பூங்கா அருகில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா மணிமண்டபம் அருகே குவிந்த இபிஎஸ் ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் பதவி பறிப்பை கொண்டாடினர். இதேபோன்று அந்தியூரில் கட்சி உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தவிட்டுப்பாளையம் மார்க்கெட் பகுதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் செங்கோட்டையன் பதவி நீக்கத்தை இபிஎஸ் ஆதரவாளர்கள் வரவேற்றனர். செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்பியூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் நேற்றைய தினம் கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்தனர். இதற்கிடையே கோபி டிஎன் பாளையம் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் தாங்களும் கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்துடன் கோபி அதிமுக அலுவலகத்தில் திரண்டு ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சத்யபாமாவிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தனது கட்சி பதவியை துறப்பதாக சத்யபாமா அறிவித்திருந்த நிலையில் அவரது பதவியை பறித்த இபிஎஸ் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து சத்யபாமாவை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையே கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை இணைத்து வரும் 9ஆம் தேதி மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்கும் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம் RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு